வணக்கம். உங்கள் மணிமேகலை. அதிகாரம் தவம். அதன் 6வது குறளை நாம் பார்க்கலாம். நேற்று என்ன சொன்னேன் உங்களுக்கு? தவம் செய்தோம்னா அந்த தவ வலிமைனா நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கும் இல்லையா? பேராசைப்பட வேண்டாம், ஆனால் நினைத்தது நடக்கலாம் இல்லையா? அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்யறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. உங்களை காட்டுக்கு போய் தவம் செய்ய சொல்லலை இல்லையா? அது மாதிரி தான். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. தவம் செய்பவர்கள் நாம் இல்லை. நமக்கெல்லாம் என்ன ஆசை? வெறும் ஆசையா? பேராசை. பேராசை மட்டுமா? இல்லை, அதை விட பெருசு. உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்லதும் நமக்கே கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பரந்த மனசு நமக்கெல்லாம் இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறார். இந்த ஆசை என்பது என்ன? நமக்கு கெடுதலை தான் தரும். புத்தர் என்ன சொல்கிறாரு? ஆசைப்படாதே. எதற்கு ஆசைப்படாதே? உனக்கு என்ன இருக்கோ நீ அதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வேணும் மேலே வேணும்னு நினச்சிக்கிட்டு போகாத முட்டாள். உனக்கு அதனால் துன்பங்கள் தான் வரும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கேட்போமா? நம்ம தான் கேட்கவே மாட்டோமே. கேட்கறது அப்படியெல்லாம் இருந்தால் உலகமே புத்தராக மாறி இருக்கும். இல்லைன்னா யோகிகளாக இருப்பார்கள். உலகம் முழுக்க தவசிகள் தான் காணப்படுவார்கள். அதெல்லாம் நடந்துக்கிட்டா கிடையாது. ஆக நமக்கெல்லாம் ஆசை இருக்கிறது. அதனால் அந்த ஆசையிலிருந்து நாம் விடுபடுறது கிடையாது. யாராவது விடுபடுறோம்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த ஆசை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. தவம் செய்பவர்கள் தம்முடைய செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். தம் கருமம் செய்வார். அதனை தம்முடைய பணியாக எடுத்துக்கொண்டு தம்முடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி அதன் வழியே சென்று கொண்டு இருப்பார்கள். அப்படி செய்யாதவர்கள் மற்றல்லார், அது மாதிரி செய்யாதவங்க அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அவம்னு என்ன? பயனில்லாத செயல்கள், கொஞ்சம் கூட உபயோகமில்லாத செயல்களை செய்வார்கள். அதனால் துன்பமும் படுவார்கள். எதனால்? ஆசை இருப்பதால். தவம் செய்யும் மக்கள் ஆசை இல்லாத காரணத்தினால் தம்முடைய பணியினை சிறப்பாக மேற்கொண்டு ஒருநிலைப்படுத்தல் நிலையோடு சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்மை போன்று ஆசை என்னும் அந்த சுழலில் சிக்கி தவிப்பவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறோம்? தவறு செய்து கொண்டே இருப்பதால் அந்த ஆசையிலிருந்து நாம் விடுபட முயற்சிப்பது கிடையாது. அதனால் என்ன கிடைக்குது? ஒரு உபயோகமும் கிடையாது, பயனே கிடையாது. ஆக அதிகமாக நீங்கள் எந்த ஒரு ஆசையையும் மனதில் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பணியினை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி. அப்படி இருக்குமே ஆனால் நீங்களும் நலமாக இருக்கலாம், உலகமும் நலமாக இருக்கும், நன்றாக அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நன்றி. அடுத்த குறளில் நாளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.